நம்ம 2015 கேள்வியை பார்ப்போம். 2015ஆம் ஆண்டு MCQ 50ஆம் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவரைக்கும் செஞ்சிருப்பீங்களோ என்று தெரியா, எக்ஸாம் ஹால்ல செஞ்சாங்களும் இந்த கேள்விக்கு இங்கி பிங்கி போங்கி போட்டுதான் விடையே போட்டிருப்பாங்க. நீங்களும் சம்டைம்ஸ் இந்த கேள்வி வந்தா அதே மாதிரி தான் எறும்ப விட்டு பார்த்தோ இல்லாட்டி கடைசி சும்மா குருட்டு வாங்கல ஒன்று அடிச்சோ இப்படி அடிப்பீங்க. ஆனா இப்படி ஒரு கேள்விங்க கஷ்டமான கேள்விங்க. இந்த கேள்வி மட்டும் 2015ஆம் ஆண்டு வந்த 50வது கேள்வி. இதை விட்டு போட்டு மற்ற எந்த கேள்வி எடுத்தாலும் உங்களுக்கு இதே மாதிரியான வினாக்கள் தான். கிட்டத்தட்ட 50 கேள்வியும் 50 கேள்வி. இந்த பேப்பர் கடுமையா பிள்ளைகளை கஷ்டப்படுத்திய பேப்பர். சும்மா கேள்வியை பாருங்க பிள்ளை. 6 உடைய ஒரு திண்மக்கோள், அதுல இருந்து ஒரு பகுதி வெட்டி எடுத்துட்டு திண்மத்தின் வடிவத்தில் உள்ள பொருள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு தாங்கியின் அடியில் வைக்கப்பட்டுள்ளது. கோளத்தின் மையத்தில் இருந்து தாங்கியின் அடிக்கு உள்ள தூரம் L. இப்போது தாங்கியில் மெதுவாக நீர் நிரப்பப்படுகிறது. தாங்கியின் அடிப்பரப்பு நினையாதவாறு, இந்த லைன் அப்படி போல்ட் ஆகிக்காங்க, அடிப்பரப்பு நினையாதவாறு அதன் அடியில் முண்டித்த கோணம் பொருத்தப்படுகிறது என கொள்க. நீரின் உயரம் H-உடன் நீரினால் பொருளின் மீது உயற்றப்படும் நிலைக்குத்து மேன்முக விசை. நீரினால் பொருள் மீது உயற்றப்படும் நிலைக்குத்து மேன்முக விசை F-இன் மாறலை மிக சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. நம்ம அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் தேரி வாங்க. என்ன தேரியன்னா, ஒரு திரவத்துக்குள்ள ஒரு பொருள் அமிழ்ந்திருப்பதாக கருதுவோம். ஒரு குட்டியோ ஏதோ பொருள் அமிழ்ந்திருப்பதாக கருதுவோம். இந்த திரவத்துல தாக்குற விசைகளை பார்த்தமாக இருந்தா கிடையாக ஒரு விசை தாக்கும். இதால கேட்டுகள் நீர் தான் கேட்கிறாங்க. சோ நீரால கிடையாக விசை தாக்கும். அந்த ரெண்டு விசையும் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று சமப்படும். நிலைக்குத்தா தாக்குற விசைகளை கருதுனீங்களா இருந்தா, உதாரணமா மேல் நோக்கி நீரால் தாக்குற விசை நான் F1 போடுறேன். நிலைக்குத்தா மேல் நோக்கி கீழ் நோக்கி நீரால் தாக்குற விசையை F2 போடுறேன். F1 F2 விசையை காண வேணுமாக இருந்தா நீங்க முதலாவதாக அமுக்கம் காண வேண்டியிருக்கு. அமுக்கமும் இந்த குறிப்பிட்ட தொகுதியிட குறுக்குவெட்டு பரப்பளவு ஏயும் தெரியுமாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்? விசையை காணலாம். இப்ப நான் கதைக்க போற விஷயம் பிள்ளைகள் இதுல தேவையில்லாததாகவும் இருக்கலாம், தேவையானதாகவும் இருக்கலாம். ஆனா இதுல கதைக்க போறது உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்விக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகலாம். ஸோ இந்த கதைக்கு 50ஆம் கேள்வி கடுமையா டைம் எடுக்கும். இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த கேள்வி மட்டுமே செஞ்சா கூட டைம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனிங்க. விளங்காதாக்கள் கடைசி கேளுங்க. இந்த உயர்தன H-ன்னு போறோம். மேல் முகத்துல உள்ள ஒரு புள்ளியில அமுக்கம் என்ன மாதிரி P7. இதுக்கு மேல ஒரு உயரம் இருக்கு, இது H1 போறாரு. இதுக்கு மேல ஒரு உயரம் வச்சுக்கோமே H ரோ G-ஆக இருக்கு. நீரடர்த்தி ரோவாக இருந்தா இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் H ரோ G-ஆ இருக்கு. அதே மாதிரி இந்த கீழ்முகத்துல உள்ள அமுக்கம் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா H plus H1 ரோ G-ஆ இருக்கு. ஏற்கனவே நீர் உயரம் H, அதோட சேர்ந்து H1 ரோ G-ஆக இருக்கு. ரைட், இது அமுக்கம். அமுக்கம் தெரியுமாக இருந்தா நீங்க விசையை காணலாம். விசை என்ன? P7 F காட்டி கேட்டாங்க, விசை கேட்டாங்கன்னா F7 P into A. அப்ப H ரோ GA இது என்ன விசைன்னு கேட்டீங்கன்னா F2 விசை. மேல்முகத்துல தாக்குற விசை அமுக்கம் தர குறுக்கோட்டு பரப்பு அமுக்க தர பிரிக்கும். சாரி, குறுக்கோட்டு பரப்பால பிரிக்கும். அதே மாதிரி F1 விசையை கேட்டீங்களா இருந்தா H plus H1 ரோ G into குறுக்கோட்டு பரப்பு A. அதாவது இந்த அடிமுகத்துல தாக்குற விசை. இப்ப ரெண்டு விசைகள்லையும் வர விளைவு விசையை காணும். கீழே உள்ள அமுக்கம் தான் பெருசு. ஆகவே மேல் நோக்கிய விளைவு விசை F1 minus F2 கழிப்போம். F1க்கு பதிலா H plus H1 ரோ G minus F2க்கு பதிலா H ரோ G கழிச்சிங்கன்னா H ரோ G போகும். மிச்சமா உள்ளது H1 ரோ G. இது யாரு கேட்டீங்கன்னா டெல்டா F வரும். அதாவது விளையுள் விசை H1 ரோ G. இதே டைம்ல இந்த குறிப்பிட்ட தொகுதியிட மேலுதைப்பு என்னவா இருக்கு? மேலுதைப்பு ஒரே இருக்கேன்னு மேலுதைப்பு U என்னவா கேட்டீங்கன்னா
அமைந்த பகுதியின் கனவளவு H1A ரோ ஜி. உங்களுக்கு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு என்ன பிள்ளைங்க உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பார்க்க விளங்கும். விளையுள் விசை ஒரு திரவத்தில தாக்குற விளையுள் விசை எதுக்கு சமனாக இருக்கும்னா இடம்பெயர்க்கப்பட்ட பாயின் நிறைக்கு சமனாக இருக்கு. இது ரைட்டா? ஒரு பொருள்ல தாக்குற விளையுள் விசை அது மேல்முகமோ கீழ்முகமோ விளையுள் விசை ஒரு பொருள்ல கிடைசி சமப்படுத்தப்பட்டும் தாக்குற விளையுள் விசை அந்த நீர்முகத்தால் அந்த குறிப்பிட்ட திரவத்தால அந்த பொறுக்கிற நீர் நிறைக்கு சமன். ஸோ டெல்டா எஃப் விளையுள் விசை இந்த குறிப்பிட்ட பொருள்ல இந்த குறிப்பிட்ட கனவளவுக்குள்ள நீரை வச்சிங்கன்னா எவ்வளவு நிறை வரப்போகுதோ அந்த நிறைதான் நீர் பரப்பால தாக்குற விசை. இது சரியா? ரைட். அப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு பொருளை கருதுறோம். இந்த பொருளை கொண்டே நீர்ல வச்சிங்களாக இருந்தா இதே அளவு நீர் இடம்பெயர்க்கப்படும். ஸோ யூவும் எஃப்பும் என்ன சமன்? ரெண்டு தானே. இந்த குறிப்பிட்ட குற்றிட நிற டபிள்யூவாக இருந்தா நிறைன்றது விளையுள் விசை மிதக்கிற பொருள் விளையுள் விசை டபிள்யூவாக இருந்தா இந்த நீர் நிறை மின்னமாகும் டபிள்யூவா இருக்கு. இந்த ட்ரிக் விளங்கிட்டு அவங்களுக்கு முதலாவது மேலும் நிறையும் சமன். ரைட்டா? இப்ப நான் இதை அழிக்கிறேன். முதலாவது ஐடியா உங்களுக்கு வந்திருக்க வேணும். விளையுள் விசையால தாக்கப்படுற விளையுள் விசையால வாரதும் மேலுதைப்பால வாரதும் ஒரே பருமன் இந்த விளையும். இப்ப நான் இதை அழிக்கிறேன். ரைட்டா? இன்னொரு விஷயம் பாப்போம். ஒரு பொருள் நீர்ல அல்லது ஒரு பாத்திரத்துல ஒரு நீர் எடுக்கிறீங்க. உள்ள திரவம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட பாத்திரத்துல எப்படி விசை தாக்கும் கேட்டீங்களாக இருந்தா மேல் பகுதியில உண்மையா இந்த இடத்துல அமுக்கம் இருக்க மாட்டுது. வளிமல தூரனா திரவத்தால வார அமுக்கம் இருக்க மாட்டுது 0. இதுல கொஞ்சம் அமுக்கம் இருக்கும், கொஞ்சம் விசை தாக்கும். இதுல கொஞ்சம் விசை தாக்கும். விசை இப்படி கூடி கூடி ஆக அடிப்பரப்புல மிகப்பெரிய விசை தாக்கும். அப்படின்னா இந்த தளத்துல தாக்குற சராசரி விசை என்று கேட்டாங்களாக இருந்தா இதுல அமுக்கம் இல்ல, அமுக்கம் 0. இங்க அமுக்கம் என்னவா இருக்க போது H ரோ G அறிய போகுது. அப்ப அமுக்கம் தர பரப்பு தானே விசை. உங்களுக்கு அமுக்கம் பார்க்கும்போது சராசரி அமுக்கம் பார்க்க வேண்டி வரும். அப்ப H ரோ G/2 சராசரி அமுக்கம் தர குறுக்குவெட்டு பரப்பு தான் என்னவா இருக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு பக்க சுவர்ல தாக்குற விசையாக இருக்கு. சராசரி அமுக்கம் தர குறுக்குவெட்டு பரப்பு. இது தளம் குறுக்குவெட்டு பரப்பு காணக்கூடிய மாதிரி உங்களுக்கு லேசா இருந்தா ரைட், பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த குறிப்பிட்ட பரப்பளவு இப்படி இல்லாம ஒரு வளைந்த பரப்பாக இருந்தால் இப்படி ஒரு வளைந்த பரப்பை இப்ப பாத்தீங்கன்னா கிடையான பகுதியில பிரச்சனை வராது. இந்த பகுதி எப்படி தாக்க போகுது நீர் பரப்பு எல்லா பக்கம் விசை தாக்கும். இது உண்மையா ஒரு தளத்துக்கு உங்களுக்கு இருக்கல. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இது இப்ப 2 கூறுகளா பிரிப்போம். தாக்குற விசையை நம்ம உண்மையா ஒரு விளைவு விசை எப்படி தாக்குன்னு வச்சுக்கோமே 2 கூறா பிரிப்போம். ஒன்று கிடைக்கூறாகவும் அடுத்து நிலைக்குத்து கூறாகவும் பிரிப்போம். நீரால தாக்குற மேல் நோக்கிய விசையும் இருக்கு, கிடைக்குத்து விசையும் இருக்கு. இப்ப இந்த புள்ளியில இவர உயரம் H என்று போடுறேன். இந்த குறிப்பிட்ட உயரத்தை H2 என்று போடுறேன். எடுத்தமெண்டா இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் H ரோ G மேல் பகுதி விட்டு புள்ளியில் திரவத்தை மட்டுங்கிறது. இதுல திரவம் இருக்குமாக இருந்தா H ரோ G இந்த புள்ளியில உள்ள அமுக்கம். இந்த புள்ளியில இதுக்கு கிடையாக உள்ள புள்ளியில உள்ள அமுக்கம் என்னவாகி போகுது H பிளஸ் H2 ரோ G. இந்த புள்ளியில உள்ள அமுக்கம் திரவத்தால வர அமுக்கம். இதுல வர அதே திரவம் தான் உயரம் H2 தான் H2 ரோ G. இப்ப நீங்க சராசரி அமுக்கம் மேல் நோக்கிய ஒரு சராசரி அமுக்கம் காண வேணுமாக இருந்தா என்ன செய்ய போறீங்க 2ஐயும் கூட பிரிப்பீங்க. சராசரி அமுக்கம் இதே மாதிரி சராசரி அமுக்கம் காண வேணுமாக இருந்தா 2ஐயும் கூட பிரிக்க போறீங்க. எப்படி வரப்போகுது சராசரி அமுக்கம் H பிளஸ் H2 ரோ G சக H ரோ G/2 என்ன வைக்கும் சராசரி அமுக்கமாக இருக்கும். சராசரி அமுக்கம் இது இந்த தளத்துல
உங்களுக்கு இந்த தளத்துல சராசரி அமுக்கம் பாக்குறதுக்கு பிரச்சனை வரல. இந்த தளத்துக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா குறுக்கோட்டு பரப்பளம் காண உங்களுக்கு வேலை கூடும். பரப்பளவுமே காணலாமா இதுல? உண்மையா நீங்க கணிக்கிற பரப்பளவு வந்து வேலை பரப்பளவை காண்றதுக்கு டைம் ஆகும். நம்ம சும்மா பரப்பளவேன்னு வச்சுக்க மாட்டோம். இந்த கிடை விசை கிடையாதாக்குற வைக்கிறோம் கிடையாதாக்குறாங்க இந்த கிடை விசை இத எஃப் எக்ஸ் போடுமே எஃப் எக்ஸ காண்றதுக்கு வேலை பாக்குறேன். அப்ப என்ன வைக்க போகுதுன்னா உங்களுக்கு ஹெச்சும் ஹெச்சும் 2h 2h ரோ ஜி. அப்ப ஹெச் ரோ ஜி சக h by 2 ரோ ஜி வர போது வேற குறுக்கோடு பரப்பு ஏ ஆல் பெருக்கணும்னா உங்களுக்கு கிடை விசை. இது கேள்விக்கு சம்பந்தம் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு இதுல வரக்கூடிய படங்களுக்கான ஐடியாவா தான் இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா அமுக்கமாயிரு. இப்ப கொஞ்சம் இப்ப நம்ம இதை தவிர்த்து போட்டு இப்ப கேள்விக்குள்ள வருவோம். கேள்விக்குள்ள பாக்குறதுக்கு போது நம்ம ஏழிய ஒரு விஷயம் பார்த்தோம். என்னது? மேலுதைப்புங்கிறது அந்த நிறைக்கு சமனா இருக்கும் என்ற விஷயம் ஒண்ணு பார்த்தோம். இப்ப அதையும் வச்சு இதையும் வச்சு ஒரு வேலையை பார்ப்போம். ஏழி என்ன காய்ச்சும் மேலுதைப்புங்கிறத நிறைக்கு சமன். இதுல தந்த தர வேண்ட அப்படின்னு அடிப்பரப்பு நனையாதவாறு என்ற ஒரு வசனம் உண்டு. ஓல்ட் ஆகிய வசனம். அடிப்பரப்பு நனையலே என்ற அர்த்தம் அந்த பாத்திரத்துல அந்த குறிப்பிட்ட பொருள்ல மேல நீர் இருக்கு கீழே நீர் இருக்கு. இந்த பகுதியில நீருக்குரிய எந்த ஒரு பகுதியும் இல்லை, நீரே இல்லைன்னு அர்த்தம். நீர் இருந்திருந்தால் கட்டாயமா ஒரு விசை வரும், ஒரு மேலெழுப்பு கட்டாயம் வரும். நீர் இல்லைன்றதால இந்த இடத்துல மேலுதைப்பு பூச்சியம் என்ற முடிவு. அடிப்பரப்பு நனையாம இருக்கின்ற அர்த்தம் கீழே நீர் இல்லை, அடிப்பரப்பு டைட்டா பூட்டியாச்சு. டைட்டா பூட்டினா நீங்க இந்த இடத்துல என்ன செய்யலாம்? மேலுதைப்பை பத்தி கதைக்கவே இல்லை. ஒரு விசை மட்டும்தான் வரப்போகுது. அந்த விசையை யார் வழங்குவாருன்னா நீர் மட்டும்தான் வழங்கும். மேலுதைப்பட்ட பொருள் அந்த விஷயம் அந்த கன்செப்டே இங்க என்ன செய்ய மாட்டேது, வர மாட்டேது. முதலாவது அங்க மேலுதைப்பையும் வந்தது மேலையும் திரவம் கீழையும் திரவம். அந்த திரவ வேறுபாடு காரணமாக வர அமுக்க விசையில வர வித்தியாசம் தான் மேலுதைப்பு சமனா இருந்தது. இங்க கீழே உள்ள விஷயம் கீழே உள்ள விசை இல்ல, ஒரு மேலுதைப்பு சமன் தான் இருக்கு. அவன் மேலுதைப்பு சமன் இல்லை, மேலுதைப்பு பூச்சி மாச்சாச்சு. இன்னொரு ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக் தெரியுமானா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். வெளியே காய்ச்ச மாதிரிதான் ஒரு பொருள்ல இதான் ஒரு பொருள் வச்சுக்கோமே, இந்த பொருள்ல தாக்குற விசைய காண வேணுமாக இருந்தா ஒரு பொருள்ல தாக்குற நீருக்குள்ள அமிழ்ந்திருக்க ஒரு பொருள், இதுல தாக்குற நீங்க விசைய காண வேணுமாக இருந்தால் இதுக்கு ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. என்னடா, இந்த குறிப்பிட்ட பொருள்ற அளவு நீர் நிறைச்சிங்களா இருந்தா இதுக்குள்ள நீர் நிறைச்சிங்கன்னா அந்த நீர்ற நிறையும் இந்த நீர்ற நிற டபிள்யூவும் இந்த எஃப்பும் என்ன ஆகும்? சமன் ஆகும். லைட் போட வேணும். போர்ட் கிளியரா செக் பண்ணுங்க. போர்ட் கிளியர்ல தான் ஸ்டக் ஆகி வர மாய்க்கா. ஓகேன்னா ஓகே நினைப்புங்க. போர்ட் கிளியர்னா கிளியர் நினைப்புங்க, இல்லைன்னா இல்லை நினைப்புங்க. ஒன்றுமே இல்லைன்னா யோசிச்சுட்டு பார்த்துட்டு கிளியர்லி போடுறாங்க. கிளியர்லிண்டா இல்லைன்னு போடுங்க, ஹோம் போடுங்க. சரியா? இதான் உள்ள ட்ரிக். என்ன ட்ரிக்னா, ஒரு பொருள்ல தாக்குற விசைய நீங்க எப்படி எடுக்கலாம்டா, அந்த பொருளுக்குள்ள நீர் திரவத்தை வச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட பொருள் என்ன வெயிட்ட காட்டுமோ அதே வெயிட் தான் இந்த குறிப்பிட்ட பொருள்ல மேல் அந்த நீரால வழங்கப்படுற விசை. இந்த ட்ரிக் உங்களுக்கு விளங்க மாட்டாது, இந்த கேள்வி செய்யலாம். விளங்குதா? இப்ப நம்ம என்ன செய்வோம்னா அந்த கேள்விக்குள்ள வர படத்தை முதல் அதுக்கு முன்னுக்கு உங்களோட கிராஃப்ல 5 கிராஃப் வந்து அந்த 5 கிராஃப்லையும் பிள்ளைகள் 3 புள்ளி இருக்கு. ஒன்று முதலாவது புள்ளி எல், அடுத்த புள்ளி 2L, அடுத்த புள்ளி L+R. இந்த 3 லெவலுக்கு முடிய கிராஃப் இதான் உங்களோட அந்த குறிப்பிட்ட குச்சி வச்சுக்கோமே. குச்சி தான் இப்படிதான் இருக்கு. இதுல விசை எப்படி தாக்க போகுது? இப்படி தாக்கும், கிடையாது தாக்கும், இப்படி தாக்கும், இப்படி எல்லா பக்கம் விசை தாக்கும். பாத்தீங்கன்னா
எல்லா பக்கம் விசையாக போகும். நம்ம என்ன செய்வோம்னா விசைய கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சமாக இருந்தா கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிச்சமாக இருந்தா கிடைக்கூறுகள் ஒன்றை ஒன்று சமன் செய்யுது. நிலைக்குத்து கூறுகளை மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, விசை உருவாக போகுது. இப்ப உங்களுக்கு 3 பகுதி இருக்கு. முதலாவது எல் என்ற பகுதி, இரண்டாவது 2L என்ற பகுதி, அடுத்தது L பிளஸ் ஆர். இப்படி 3 பகுதி உங்களுக்கு கிராஃப்ல இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை இப்படி உடைக்கிறேன், இப்படி பிரிக்கிறேன். இதோட பிரிக்கிறேன்னா இதுல இந்த நீளம் தான் எல், ஆரை ஆர். முதலாவது எல் கேட்டதால இந்த எல் பகுதியை முதலாக இருக்கும். முதலாவது எல் பகுதியை மட்டும் ரைட்டா, விஜயத்தெல்லாம் விட்டு போட்டு முதலாவது மற்ற ஒண்ணு இப்ப தேவைப்படாது நமக்கு, எல்ல மட்டும் இருக்கும். எல்ன்றது யார், இந்த நீளம். இந்த பகுதி எடுத்தீங்களா இருந்து இந்த பகுதி எடுத்தீங்களாக இருந்தால் நாயில இப்படி வரப்போம். இந்த பகுதி இந்த எல் என்ற பகுதி ரைட், இந்த நீளம் எல்லாம் என்ன சொன்னவங்கள்ட்ட இதுக்குள்ள வெளியால தாக்குற விசைங்க எப்படி கருதலாம்டா, இதுக்குள்ள அந்த குறிப்பிட்ட பொருளை வச்சீங்கன்னா நிறைய கருதலாம். அந்த நிறைய கணிக்க வலிக்கிறீங்கன்னா வேலை கூடும். இந்த நிறைய நீங்க டபிள்யூ தான் டபிள்யூ போடுற குறிப்பிட்ட பரப்புல நிறை எதுக்கு சமனாகும்டா, இந்த குறிப்பிட்ட பரப்புல மேல் நோக்கி தாக்குற விசைக்கு சமனாகும். அதை நான் எஃப் போடுறேன் பிள்ளைகள். சோ மேல் நோக்கி தாக்குற விசைய எஃப் சமன் டபிள்யூ எடுக்கும். இப்ப நம்ம அடுத்த பாட்டு வரும். இது அடுத்த பாட், எல்லுக்கு அடுத்த பாட்டு 2L பாட். எல்லுக்கு அடுத்தது 2L எங்க இருக்க ஆர ஃபுல் ஆர், இவ்வளவுதான் 2R 2L ரைட். சோ 2L இவ்வளவு மரபு இவ்வளவு மரபு. இதான் 2L பாட். அடுத்த பாட் எல் இவ்வளவு, அடுத்து எல். இப்ப திரும்ப இருக்கிறேன் எல்லுக்குரிய பாட்டு இப்படி வரப்போகுது பாட்டு. சோ இதுக்கு சமனான நிறைய எடுத்தாச்சு டபிள்யூ. அதே மாதிரி இதுவும் அடுத்த டபிள்யூ ரைட். இப்ப திரும்ப என்ன செய்ய போகுது, மேல் நோக்கிய விசை உங்களுக்கு F1 போறது 2W காணப்படும். சோ உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா நீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி எல்லுக்கு வரும்போது W நிறையையும் 2Lக்கு வரும்போது 2W நிறையையும் காட்டுது. இவ்வளவு சரிதானே, இவ்வளவு ரைட். இப்ப உங்களுக்கு கிராஃப்ல பார்த்தா விளங்கும். உங்களுக்கு W ஒரு டைம்ல கிராஃப் வந்து என்ன செய்ய போகுதுன்னு கேட்டீங்கன்னா கூடுது, திரும்ப 2L கூடுது, 2L வரைக்கும் கூடுது. எல் என்ற பெருமானத்துல டபிள்யூவும் 2L பெருமானத்துல 2W வந்துச்சு. இதுக்கு அடுத்த நிலையம் அதாவது ஆர் மட்டம் வரைக்கும் எல் பிளஸ் ஆர், எல் பிளஸ் ஆர் 2L பிளஸ் ஆர், எல் பிளஸ் ஆர். அப்ப இவ்வளவு எல் சரியா, ஆறுக்கு பாவம் எல் பிளஸ் ஆறு பாவம். அப்ப என்ன மீனிங் உங்களுக்கு, இப்ப திரவம் வந்து எங்க வந்து ஃபுல்லா வருது இந்த மட்டம். அப்ப திருப்பிக்கிறேன் படத்தை ரைட்டா. உங்களோட திரவம் வந்து எது வரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா இந்த மட்டம் மேல் மட்டம் வரைக்கும் திரவம் வருது. இப்ப இதெல்லாம் அழிப்போம், எல்லாம் அழிப்போம் ரைட், ஃபுல்லா வந்துச்சு. இப்ப உங்களுக்கு பாப்போமா, இதுக்குரிய நிறைய எடுத்தாச்சு, இதுக்குரிய எடுத்தாச்சு. இந்த பகுதியில எக்ஸ்ட்ராவா ஒரு நீர் பரப்பால ஒரு விசை வரப்பு. இதுவரைக்கும் மேல் நோக்கி தாக்கின விசை, இது நல்லா கவனிச்சுக்கோ. இந்த பொருளால தாக்கின விசை மேல் நோக்கி தாக்கின விசை, இதால தாக்கின விசை மேல் நோக்கி தாக்கின விசை. அதான் வெளியே காட்சி நான் ஒரு பொருளுக்குள்ள நீங்க நீர் ஏற்றினீங்களா இருந்தா தாக்கின விசை மேல் நோக்கி தாக்கிற விசை. இந்த குறிப்பிட்ட நிறையால நீரால தாக்கிற விசை இதுக்கு நேர உள்ள பரப்பளவு, இதுக்கு நேராக உள்ள பரப்படுத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட உள்ள பரப்பளவும் நீர் ஒரு விசையை கொடுக்க போகுது. எதுக்கு, அந்த குறிப்பிட்ட தளத்துக்கு. இந்த தளத்துக்கு இந்த நீர் ஒரு விசை கொடுக்கும். அப்ப என்ன செய்ய போகுதுண்டா, அந்த விசையை நான் F2 போட்டு நான் இருந்தா இந்த வெயிட்டை நான் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ் போறேன். இப்ப என்ன செய்ய போகுது, F2 விசை 2W மைனஸ் எக்ஸ் மாறும். அப்ப என்ன செய்ய போகுது, கிராஃப் கூடி ஒரு உயர் பெருமானத்துக்கு வந்த கிராஃப் திரும்ப என்ன செய்ய போகுது, குறைய போகுது, குறைய வலிக்குது. இவ்வளவு சரிதானே. திரும்ப
இதுக்கு பிறகு ஊற்றப்படுற நீர் எல்லாமே இந்த மட்டத்துல அப்படியே சீரா கூடுது. இதுக்கு பிறகு வார நீர் மட்டம் எல்லாம் சீராவே கூடும். சீராக ஊற்றப்பட்ட நீர் அப்ப என்ன செய்யுமாண்டா, சீரா நீர் கூட 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 இந்த எக்ஸ்ட்ரா பருமனும் சீரா கூடும். அப்ப F2 என்ன செய்யும், வர வர படிப்படியா குறையும். இதுக்கு மேல நீங்க நீரை ஊற்ற ஊற்ற ஏற்கனவே உலா மட்டம் இருந்து இப்படி இருந்து இதான் உங்களோட வட்டம். தண்ணியை நீங்க ஃபுல்லா ஊத்துறீங்க, தண்ணி ஊத்திட்டே போறீங்க. தண்ணி மேல ஊற்ற ஊற்ற தண்ணி மேல வர வர என்ன செய்ய போகுது, இதுல தாக்குற விசை என்ன செய்ய போகுது, உங்களுக்கு கூடிட்டே வர போகுது. இந்த விசை கூடிட்டு வரதால இந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் இதான் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண வழியா அவங்கள்ட்ட இந்த எக்ஸ்ட்ரா பெருமானம் கூடி கூடி ஒரு டைம்ல மைனஸ் போலாம் தானே. எப்படியோ கூடிய பெருமானம் என்ன செய்ய குறையும். எப்படி குறையும்டா, உங்களுக்கு கூடுறதும் வந்துட்டு விசை குறையிறதும் விளங்கிச்சு. குறைஞ்சிட்டு போறதால உங்களுக்கு பொருத்தமானதுல ஒன்றும் ரெண்டும் வராது. ஏன், ஒன்றுலையும் ரெண்டுலையும் குறையிற விட இல்லை, 3, 4, 5 குறையிற விட இருக்கு. நீர்மட்டம் எது வரைக்கும் உங்களுக்கு தெரியா, நீர் நிரப்பப்படுகிறது மட்டும்தான் இருக்கு. சரியா? அதனால இந்த கிராஃப் குறையும், சீரா குறையும். ஏன் சீரா குறையும், H சீரா கூடுறதால அமுக்கம் சீரா மாறும், சீரா குறையும். அதெல்லாம் உங்களுக்கு 5வது விட வராது. 5வது விடையில கடைசியா அந்த கிராஃப், அந்த குறையிற கிராஃப் எதுக்கு பிறகு வர கிராஃப், L+R பிறகு வர கிராஃப் நேர்கோடாகி இந்த 5வது கிராஃப்ல 4வது கிராஃப் நேர்கோடாகி. அதனால L+R என்ற இடத்துல ஒரு பெருமானம் குறையும். அந்த குறைவு நல்ல குறைவு வராத ஒரு குறைவு வரும். ஏன், இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியால, இந்த எக்ஸ் என்ற பகுதியால மட்டும் வாரது கொஞ்சம் குறையும். திரும்ப அதுக்கு பிறகு இன்னும் நீரை நீங்க ஊற்ற ஊற்ற நல்லா குறைஞ்சு அப்படியே நேர்கொண்டா வரும். சும்மா விஷயம் விளைவிக்கோங்க, இந்த ட்ரிக் தான் முக்கியம். ஒரு குறிப்பிட்ட பகுதியால ஏற்படுத்தப்படுற நிறை மேல் நோக்கிய விசைக்கு சமன். முதலாவது பகுதி எல் பகுதியால் ஏற்படுத்தப்படுற நிறை மேல் நோக்கிய FW. 2வது பகுதிக்கு சேர்த்தமாக இருந்தா L+L சேர்த்தமாக இருந்தா 2 பகுதி சேர்ந்திடும். அப்ப W சக W 2W. 3வது அந்த 2Lக்கு மேல R வரைக்கும், 2Lக்கு பிறகு 2L இருந்து L+R இந்த தூரம் வரைக்கும் நீங்க நீரை சேர்க்க அந்த நீரால ஒரு அமுக்கம், ஒரு அழுத்தம் கிடைக்கப்படும். அந்த அழுத்தம் காரணமாக இதுக்கு பிறகு வார அந்த வட்டப்பரப்புல கொஞ்சம் என்ன செய்யும், உங்களுக்கு நிறையில குறைவு வரும். நிறை குறைஞ்சு சரியா அந்த வட்டத்தை முடிச்ச பிறகு நீங்க ஊற்றுற நீரெல்லாம் சீரா உயர்ந்துட்டே போகும். நீர்மட்டம் சீராக உயர்றதால அந்த குறிப்பிட்ட விசை படிப்படியாக குறையும். ஆரம்பத்துல மேல் நோக்கிய விசை கூடி அது பிறகு கீழ் நோக்கிய விசை அதிகமாக. இது 50ஆம் கேள்வி. இப்ப டவுட்ட கேளுங்க. சவுண்டா சரியா பிள்ளைகள்? இது ஓரளவுக்கு விளங்கி நினைக்கிறேன் நான். ஃபுல்லா இல்லாட்டியும் ஃபுல்லா விளங்கல, ஓரளவுக்கு விளங்கிக்கும். திருமுறை காய்க்கிற விஷயம் வேண்டி கீழே உள்ள பொருள் நிலையாக பொருத்தப்பட்டதால, கீழே உள்ள பொருள் நிலையாக பொருத்தப்பட்டதால மேலுதைப்பால எந்த விசையுமே இல்லை. நீரால மட்டும்தான் விசை வழங்கப்பட போகுது. அந்த நீரால வழங்குற மேல் நோக்கிய விசை தான் உங்களுக்கு கேள்வி. நீரால வழங்கப்படுற விசை, நீரினால் வழங்கப்படும் நிலைக்குத்து மேன்முக விசை தான் கேள்வி. நிலைக்குத்து மேன்முக விசையை பார்த்தமாக இருந்தா முதலாவது எல் பகுதி, அடுத்தது L+L பகுதி, அடுத்தது L+R பகுதி. 3 பகுதிக்கான வரைவு உங்களை கேட்டிருக்காங்க. எல் பகுதி எடுத்தமாக இருந்தா நீர்மட்டம் மெதுவாக உயர்ற அந்த எல் பகுதியை கருது நீங்க இந்த ஷேப்ல இருக்கும். இதுக்குரிய மேல்முக விசை எதுக்கு சமனாக காணப்படும் என்றா, அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள சேர்க்கிற நீர் நிறையும் மேல்முக விசையும் உங்களுக்கு சமனாய்.
இந்த குறிப்பிட்ட இது மட்டும் தான் ட்ரிக் பிள்ளைகள். இந்த ட்ரிக் விளங்காட்டி உங்களுக்கு மக்கள் செய்ய மாட்டீங்க. இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள சேர்க்கிற நீர நிறையும் மேல்முகமான விசையும் சமன். மேலுதைப்பு இல்ல, இந்த இடத்துல மேலுதைப்பு இல்ல. திரவத்துல தாக்குற மேன்முக விசை, திரவத்துல தாக்குற மேன்முக விசை இதுக்குள்ள உள்ள நீர நிறைக்கு சமன். அந்த எஃப் அண்ட் டபிள்யூ சமன் ஆயிடுச்சு. இரண்டாவது பகுதி 2L சேர்க்கும் போது இந்த பகுதியில் ஷேப் 2L ஆக மாறுது. இந்த ஷேப்புக்கு வரப்போகுது. ஒரு ஹாஃபும் இன்னொரு ஹாஃபும் ஒரு பகுதி இன்னொரு பகுதி சேருது. கீழ்பகுதி W, அதே பகுதி தான் இதுவும் W. அப்ப 2 W மாறுது மேல்முக விசை. கிடையே சமப்படுத்தும். கிடை விசைகள் எல்லாமே ஈக்குவல் ஆயிடும். நிலைக்குத்து விசை மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்பட போகுது. கிடை விசைகள் எல்லாமே ஈக்குவல். மூன்றாவது பகுதி தான் L பிளஸ் ஆர். இவ்வளவும் எல் பிளஸ் ஆர்ங்கிறது இந்த வட்டத்தோட முடிகிற பகுதி, இந்த நீளமான பகுதி L பிளஸ் ஆர். L பிளஸ் ஆர கருதினீங்களாக இருந்தா இதுதான் L பிளஸ் ஆர் பகுதி. கீழ் விசை இல்லை ஓ இல்ல சம்பந்தப்பட்டு இந்த பகுதியை கருத மாட்டான். அதான் 2L பகுதி பிள்ளை. இந்த பகுதி இவ்வளவு 2L பகுதி. 2L முடிஞ்சு அதுக்கு பிறகு வார பகுதி இவ்வளவு 2L. எது குறையுது? விசை குறையதான் கேட்கப்படுறேன். விசை குறையதான் கேட்கப்படுறேன். இவ்வளவு விசை கூடி சரியா? இந்த L வரைக்கும் 2L வரைக்கும் விசை கூடுது. 2Lக்கு பிறகு L பிளஸ் ஆர்ங்கிற நீளம் என்றது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த இவ்வளவு நீளமும் ஆரையும் எல்லும் சேர்ந்து வார நீளம் தான் L பிளஸ் ஆர். 2Lக்கு பிறகு 2L கருதுனீங்கன்னா இவர் டபிள்யூவாக இருந்தா அர்த்தம் என்ன? மிச்சமா உள்ள டபிள்யூ வரைக்கும் இது டபிள்யூ, இது டபிள்யூ. இது ரெண்டும் மேல் நோக்கிய விசையை கண்டாச்சு. இதுக்கு பிறகு இந்த 2Lக்கு பிறகு இங்க நீர் சேர்றதால என்ன செய்யும்? டபிள்யூவை இந்த விசை குறைக்கும். இந்த நீர் என்ற விசை அதுக்கு பிறகு என்ன செய்யும்? நீர் வந்து எல்லாமே நிலைக்கு தப்பிடுனாக்க போகுது. நீர் பிள்ளைகள் மேல் நோக்கிய விசை மட்டும்தான் கூடுதல். கிடை விசையும் மேல் நோக்கிய விசையும் நிலைக்குத்து விசை தாக்கல. இதுக்கு பிறகு இந்த 2Lக்கு பிறகு இந்த தளம் தவிர, நல்லா பாத்துக்கோங்க, இந்த கீழே நீங்க அடைச்ச பகுதி தான் அந்த எல்லுக்கு தூரம் பண்ணா அதே அளவு தூரம், இந்த வெட்டுப்பட்ட துண்டு வரைக்கும் அதே அளவு தூரம் வரும் மேலே. இதுக்கு மேல் நோக்கிய பகுதியில நீங்க நீரை ஊற்றும் போது நான் ஃபுல்லா கதைக்கலையா? இந்த பகுதியெல்லாம் கதைக்கல. இந்த நீளம் வரைக்கும், இந்த நீளம் வரைக்கும் இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த துண்டுல கீழ் நோக்கி ஒரு விசை ஒன்று வரும் தானே. இந்த விசை மேல் நோக்கி இருக்கிற இந்த 2W கொஞ்சம் குறைக்குமா குறைக்காதா? கொஞ்சம் குறைக்குது தானே. இந்த ரெண்டு விசையும் கீழ் நோக்கி தாக்குற டபிள்யூக்கு சமனான விசை மேல் நோக்கி வந்துட்டு யாரு? நீரால கொடுத்த மேல்முக விசை. நீரால கொடுத்த மேல்முக விசையில கொஞ்சம் குறைவு வரும். ஏன்? நீர் இன்னொரு பகுதி நீர் ஒன்று கீழ் நோக்கிய விசையை வழங்குது. அப்ப என்ன செய்யும்? அந்த நீர் கீழ் நோக்கி விசை வழங்குறதால இந்த L பிளஸ் ஆர் வரைக்கும் 2L இருந்து L பிளஸ் ஆர் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் விசை குறையும். இதை 2W எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பெருமான கணிக்கையில 2W மைனஸ் எக்ஸ் போறணும். அது வந்து W வரைக்கும் வராது. நல்லா கிராஃப் நீட்டி பாருங்க. நல்லா கிராஃப் நீட்டி பாருங்க. உங்களோட கிராஃப் எடுத்து பாருங்க. எல்லுக்கு நேரவான அந்த எஃப் என்ற புள்ளியையும் L பிளஸ் ஆர்ல உள்ள புள்ளியையும் எடுத்து பாத்தீங்கன்னா L பிளஸ் ஆர்ல உள்ள புள்ளி கொஞ்சம் மேலதான் வரும். W வராது. இந்த கனவளவு இவ்வளவு கனவளவு அங்க இருக்க போறல, கொஞ்சம் கனவர போகுது. இவ்வளவு கனவளவும் இங்க இருக்காது பிள்ளைகள். இதுல வார கனவளவு வந்து குறைய கனவளவு. அப்ப குறைவு ஏற்படும். ஆனால் W அளவு வரைக்கும் என்ன செய்யாது? குறைய மாட்டுது. அதை விட கொஞ்சம் கூடுதான் குறையும். அப்ப இது W சொல்ல அந்த புள்ளியை, இந்த எக்ஸ நீங்க W கழிச்சு இந்த புள்ளியும் W கதைக்கலாம் இல்லைங்களா? இது W இல்ல முதலாது. W விட கூட, ஆனா 2W விட குறையும். இந்த L பிளஸ் ஆர்ல வார புள்ளி வந்து
டபிள்யூவை விட கூடுதலாக இருக்கும், ஆனா 2W விட குறைவாகும் விசை. இதுக்கு மேல இப்ப நீங்க நீர் செல்லுமாக இருந்தா மேல திரும்ப என்ன செய்ய போகுது, விசை கூட போகுது. நீர் மேல வர வர இந்த நீரால வார விசை கூடும். நம்ம இது மட்டும் கருதினதால 2W என்ற விசைக்கு நேர மட்டும் கருதினா இருந்தா நம்ம கருதுற மாதிரில அவன் தந்த கிராஃப்ல W போடல, நம்ம ஒரு லைன் மட்டும் தான் கருதுறோம். 2W விட கூடியும் இந்த விசை கூடும். இந்த எல்லை வரைக்கும் தான் இந்த வளைவெல்லாம் வரும். ஏன் இங்கே என்ன செய்யுது, பொருள் வந்து வளைஞ்சுதான் இருக்கு. இந்த வளைவு காரணமாக இந்த 2L+ ஒரு L+R வரைக்கும், L+R இந்த துண்டு வார வரைக்கும் என்ன செய்யும், உங்களுக்கு வளைவுல கிராஃப் வரும். அதுக்கு பிறகு சீராக மாறும், HOG சீராக மாறும். அப்ப கிராஃப் உங்களுக்கு இதுவரைக்கும் வளைந்து குறையும், அதுக்கு பிறகு சீரா மாறும், சீரா குறையும். விளங்குதா? விளங்கப்படுத்தியே விளங்காம போல எக்ஸாம் ஹோல்ல இருந்து எப்படி இருந்த கேள்வியே கொஞ்சம் வெள்ளையும் கெடுங்க போய் சரியா? எதை விலையும் கெடுங்கன்னா, இந்த ஷேப் இல்லாம ஒரு உருவொண்டோ சதுரமோ கனவுரு மாதிரி இல்லாத உருக்கள் வரும்போது அதுல ஏற்படுத்தப்படுற நீராளவார விசைய காணவனுமாக இருந்தா நீங்க அதை கணிக்க மாட்டீங்க. அதை W என்று சும்மா நீங்க எடுங்க. அந்த குறிப்பிட்ட கனவளை அந்த உருவ W எடுத்தீங்கன்னா அதுக்கு சமனானதான் அந்த நீரால கொடுத்த விசையா இருக்கு. ரெண்டு கெஸ் பண்ணிடுங்க. ரெண்டும் சமனான பகுதி என்றதால இதுல கொடுத்த விசையும் W எடுக்கிறேன், இதுல கொடுத்த விசை W எடுக்கிறேன். அதான் வித்தியாசம். ரெண்டும் ஒரே அளவு பகுதி, ரெண்டும் ஒரே கனவளவான பகுதி. இந்த கனவளவு என்ன கனவளவோ அதே கனவளவு தான் இவரும்.